நெக்ஸ்ட் லீட் இன்டகிரேஷனை டேப் பண்ணுங்க. நீங்க Facebook, Google Ads, வெப்சைட் அண்ட் தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் லைக் IndiaMart, Just Dialல இருந்து நீங்க லீட்ஸை இன்டகிரேட் ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் Facebook அண்ட் Instagram ஆட்ஸ். Facebookஓட இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருந்து டைரக்டா லீடை கேப்சர் பண்ணிக்கலாம். Facebook அண்ட் Instagram ஆட்ஸை டேப் பண்ணுங்க. ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டம்ல லாகின் வித் Facebookஐ டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க Facebook ப்ரொஃபைலை லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ட் இன்டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அகெயின் ஆப்ட் இன்டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ காட் இட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ டேப் டு செலக்ட் பேஜை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க எல்லா ஃபேஸ்புக் பேஜஸும் லிஸ்ட் ஆகும். நீங்க எந்த பேஜ்ல ஆட் ரன் பண்றீங்களோ அந்த பேஜை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லீட் ஃபார் ஆப்ஷனல் தான், அது செலக்ட் பண்ண வேணாம். பாட்டம்ல இருக்க கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபைனலாக க்ரீன் கலர் டிக் மார்க்கோட ஃபேஸ்புக் பேஜஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லீட்ஸ் ஆப்பில் லீட் இன்டகிரேஷன் போங்க. இங்கே எந்த பேஜ் கனெக்ட் பண்ணீங்களோ அந்த பேஜ் கனெக்டட்னு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்கனெக்ட் பட்டன். உங்களுக்கு லீட் ஸ்டாப் பண்ணணும்னா டிஸ்கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனி டைம் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கூகுள் ஆட் ஃபார்ம்ஸ்ல இருந்து டைரக்டா லீட்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் ஆட்ஸை டேப் பண்ணுங்க. ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப் பேஜில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை உங்களுக்கு யார் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வெப் பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜில் டைரெக்டாக ஃபார்மை யூஸ் பண்ணி லீட்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட்டை யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வெப் ஹூக். எனி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் லைக் IndiaMart, Just Dial, 99acres, housing.com, OLX இருந்து லீட் கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது வெப் ஹூக்கை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேஜை அந்த பிளாட்ஃபார்மோட சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டாப் ரைட்டில் இருக்க செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லீட் டிஸ்ட்ரிபியூஷனை டேப் பண்ணுங்கள். இன்டகிரேஷன்லேருந்து வர லீட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின். இதில் லீட்ஸ் ஈக்குவலாக டீம் மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் பிஸி. யாருக்கு லீட் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு லீட் அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்ட். சேம் லீட் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். இன்டகிரேஷன்லேருந்து வர லீட்ஸை டைரெக்டாக எந்த லீட் ஸ்டேஜில் வேணுமோ அசைன் பண்ணிக்கலாம். இப்போது லீட் ஸ்டேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஷேர்டு மெம்பர்ஸை டேப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் லீட் போகணுமோ அந்த டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக டீம் அட்மின் செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் டீம் அட்மின்க்கு லீட் போக வேணான்னா டீம் அட்மினை அன்செக் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து பேக் வந்துடுங்க.